அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு வேலைவாய்ப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். எல்லாரும் ஃபோட்டோவிலே தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, இந்த கிராம உதவியாளர் வேலைக்கு 2025க்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்தாச்சு மக்களே. இந்த 2025ல் இந்த விஏஓ வில்லேஜ் அசிஸ்டண்ட் கிராம உதவியாளர் வேலைக்கு விஏஓ வேலைக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, ஸோ யாரெல்லாம் இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும், யாரெல்லாம் எலிஜிபிலிட்டியாக இருக்கீங்க, ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எவ்வளவு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்குறாங்க, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா யார் யாருக்கெல்லாம் முன்னுரிமை கொடுப்பாங்க, அப்ளை பண்ணால் எத்தனை நாளில் இந்த வேலைக்கு வந்து கிடைக்கிறதுக்கான சான்சஸ்ன்றது அதிகமாக இருக்குது, இதுக்கான சம்பள விவரங்கள்லாம் எப்படி இருக்கும், இந்த விஏஓட வேலைகள்லாம் எப்படி இருக்கும், என்ன கேட்டகரியில் இருக்கும், இந்த விஏஓ வேலைக்கு வில்லேஜ் அசிஸ்டண்ட் வேலைக்கு கிராம உதவியாளர் வேலைக்கு எக்ஸாம் இருக்குதா, செலெக்ஷன் ப்ராசஸ்லாம் எப்படி நடக்கும், இது எல்லா தகவலுமே ஓகேங்களா, எப்படி அப்ளை பண்ணுற முதற்கொண்டு எப்படி எல்லாமே ஓகேங்களா, எந்தெந்த மாவட்டத்துக்கு எவ்வளோ வேக்கன்சி, ஸோ ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கு என்ன ஏஜில் இருக்கணும், ஸோ இது எல்லாமே பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான ஜாப்ஸு, அப்டேட்ஸு, நோட்டிஃபிகேஷன்ஸு இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப 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 பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா வந்து எல்லாருமே இந்த மாதிரி வேலைகளுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம், சரிங்களா. ஸோ அதனால் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக அரசு வேலைக்கு போகணுன்ற அனைவருக்குமே இந்த வேலையை ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள், ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஏன்னா அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்குமே நமக்கு ஒரு மோட்டிவ் கிடைக்கும். ஸோ அதுக்காக தான். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராம உதவியாளர் வேலையை ஃபஸ்ட்டு இந்த விஏஓனா யார், வில்லேஜ் அசிஸ்டண்ட்னா யார், கிராம உதவியாளர்னா யார் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏன் ஒரே வேலையை 3 விதமாக சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து விஏஓனா தான் தெரியும், ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வில்லேஜ் அசிஸ்டண்ட்னா தான் தெரியும், ஒரு சில பேர் கிராம உதவியாளர்னா மட்டும் தான் தெரியும். இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நான் எல்லாருக்கும் 3 விதமாக சொல்லிட்டேன். ஸோ அதனால் ரொம்ப சிம்பிள் ஓகேங்களா. ஸோ இதில் வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். தமிழ்நாடு வில்லேஜ் அசிஸ்டன்ட் ரெக்ரூட்மெண்ட் இதில் 2024 இப்போ இந்த மாதம் வந்ததுனால 2024ன்னு போட்டிருக்கிறாங்க. இதில் 2025க்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் இது. ஸோ தமிழ்நாடு வில்லேஜ் ஜாப் அப்ளிகேஷன் ஓகேங்களா. ஸோ இதில் என்ன போஸ்டிங்க்கு இதில் ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வில்லேஜ் அசிஸ்டண்ட் அதாவது கிராம உதவியாளர் வேலைக்கு தான் ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ டோட்டல் ஆஃப் வேக்கன்சி அதாவது டோட்டலாக இந்த தடவை எவ்வளவு வேக்கன்சி இதில் நமக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 2299 வேக்கன்சி வந்து நமக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதில் குவாலிஃபிகேஷன் ஓகேங்களா. இதில் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மினிமம் நீங்கள் வந்து 5வது படித்து பாஸ் பண்ணியிருந்தாலும் ஓகே தான், ஃபெயில் ஆகியிருந்தாலும் ஓகே தான், இல்லை தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே இந்த வேலைக்கு நீங்கள் எலிஜிபிள், ஈஸியாகவே நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும் ஓகேங்களா. ஸோ சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க குரூப் 4 ஓகேங்களா, குரூப் 4ல் லெவல் 6 கேட்டகரி சம்பளத்தில் கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதோட சம்பளம் பொறுத்த வரைக்கும் 11,100லேருந்து ஸ்டார்ட் ஆகி சம்பளம் மினிமம் ஸ்டார்டிங் சேலரி மேக்ஸிமம் சேலரி 35,100 வரைக்கும் இதில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஓகேங்களா. ஸோ இதில் ஒரு உண்மையை உடைச்சி சொல்கிறேன். இதில் வந்து இந்த விஏஓ அவருடைய வேலையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு கிராமத்தில் என்ன நடந்தாலும் சரி ஓகேங்களா, ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் அவர் தான் பொறுப்பு. இல்லை வந்து ஒரு சர்டிஃபிகேட்ஸ், ஒரு பர்த் சர்டிஃபிகேட் வாங்கினாலும் சரி, டெத் சர்டிஃபிகேட் வாங்கினாலும் சரி, வருமான சான்றிதழ், இருப்பிடச் சான்றிதழ், அப்படிலாம் பார்த்திங்கன்னா ஜாதி சான்றிதழ், ஸோ இந்த மாதிரி எந்த விதமான சர்டிஃபிகேட் வாங்கினாலுமே நீங்கள் இவரை தான் பார்த்திங்கனாக்கா அணுகி நீங்கள் வந்து வாங்கிக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு கிராமத்தில் ஏதாச்சும் புதையல் கிடைச்சாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, இந்த விஏஓ தான் பொறுப்பு, கிராம உதவியாளர் தான் பொறுப்பு. ஸோ அதனால தான் இவ்வளோ வந்து நல்ல வேலை அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வேலைக்கு இவ்வளோ கான்ஃபிடென்ஸாக நிறைய பேர் அப்ளை பண்ணுறதுக்கு காரணமும் அதுதான் ஓகேங்களா. அதே மாதிரி நிறைய பேர் சர்டிஃபிகேட்ஸ் அப்ளை பண்ணும்போது நிறைய பேர் வந்து ஒரு கையெழுத்து வாங்குறதுக்கு 500 1000 இந்த மாதிரி வாங்கிட்டு தான் வந்து கையெழுத்து போட்டு தருவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற வேலைகள்லாம் ஸோ அதனால் அதுலேயே நிறைய இன்கம் பார்த்துட்ருக்காங்க. ஸோ அதனால் இந்த வேலைக்கு அவ்வளோ டிமாண்ட் இருக்குன்னா அதுக்கு காரணம் அதுதான் ஓகேங்களா. ஓகே, அடுத்தது
சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு 11,000லேருந்து ஸ்டார்ட் ஆகி 35,000 வரைக்கும் இதுக்கான சம்பளங்கள் இருக்கும். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஜாப்போட லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக ஓகேங்களா, தமிழ்நாடு ஃபுல்லாகவே எங்கே வேணால் இதுக்கான சம்பளம் இருக்கலாம் அப்படின்றத தகவலை கொடுத்துட்டாங்க நமக்கு. அடுத்தது செலெக்ஷன் ப்ராசஸ் ஓகேங்களா. செலெக்ஷன் இருக்கிறதுலே முக்கியமான விஷயம் இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் தான். இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, கண்டிப்பாக இந்த வேலைக்கு எக்ஸாம் இருக்கும். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. எக்ஸாம் கண்டிப்பாக இருக்கும். அந்த எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, நமக்கு வந்து இந்த கிராம உதவியாளர் வேலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க சிம்பிள். நம்ம குவாலிஃபிகேஷன் என்ன, மினிமம் 5வது படிச்சிருக்கணும், இல்லை ஃபெயில் ஆகியிருக்கணும், இல்லைனா தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். இப்படி இருக்கிற குவாலிஃபிகேஷனில் எக்ஸாம் எப்படி ப்ரிப்பேர் வைப்பாங்க அப்படின்னா, ஒரு 5வது படிச்சிருக்கிறவன் ஒரு தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிறவனுக்கு எப்படி எக்ஸாம் வச்சா அவன் பாஸ் பண்ணுவான் அப்படின்றதுக்காக, அதனால் அந்த நாலேஜுக்கு ஏற்ற மாதிரி தான் எக்ஸாம் வந்து இருக்கும். எக்ஸாம் எப்படி இருக்கும்னாக்க, நமக்கு வந்து ஒரு கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருவாங்க. அந்த கொஸ்டின் பேப்பரில் ஒரு பேராகிராஃப் மாதிரி இருக்கும். அதை அப்படியே ஆன்சர் ஷீட்டில் காப்பி பண்ணி தமிழில் தான் இருக்கும், இங்கிலீஷ்லையும் இருக்கும் ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதை வந்து நீங்கள் பார்த்து அப்படியே எழுதி நீங்கள் காப்பி பண்ணி கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். இப்படி தான் சிம்பிளாக இருக்கும். ஒரு சில மாவட்டங்களில் ஒரு தலைப்பு அவங்களே அந்த டைமில் கொடுப்பாங்க. அந்த தலைப்பில் நீங்கள் வந்து 2 பக்கம் 3 பக்கம் எழுதுகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சது ஓகேங்களா. ஸோ எங்கேருந்து இந்த வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்கன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் சரிங்களா. இந்த தமிழ்நாடு வருவாய்த்துறையிலேருந்து தான் இந்த வேலைவாய்ப்புக்காக நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அஃபிஷியல் வெப்சைட்னு பார்த்தோம்னா CRATN.gov.in, www இது ஒரு வெப்சைட்டு, இன்னொரு வெப்சைட் வந்து www.tnpsc.gov.in இது ஒரு 2வது வெப்சைட். இந்த 2 வெப்சைட்லையுமே நீங்கள் செக் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா. ஸோ அடுத்தது இதில் முக்கியமான விஷயமே நிறைய பேருக்கு தெரியாது இருக்கிறீங்கன்னா, ஈஸியாக அந்த வேலையை வாங்கிக்க முடியும். எந்தெந்த மாவட்டங்களை செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணால் ஈஸியாக கிடைக்குன்றதை கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுவேன். ஸோ எல்லோரும் நம்ம சேனலை வந்து தொடர்ந்து பாருங்கள் ஓகேங்களா. அடுத்து என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் சரிங்களா. அடுத்தது நம்ம வந்து பார்க்குறது ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எவ்வளோ வேக்கன்சி இருக்குன்றது தெளிவாக கொடுத்துருக்காங்க. தஞ்சாவூருக்கு 305, மதுரை 155, திருவள்ளூருக்கு 151, ஈரோடுக்கு 141, சேலம் 105, காஞ்சிபுரம் 109, திருவண்ணாமலை 103. இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எவ்வளோ வேக்கன்சி இருக்குதுன்னு சொல்லிட்டு 38 மாவட்டத்துக்கும் இதில் தெளிவாக படுத்தி கொடுத்துட்டாங்க. ஸோ ஏஜ் லிமிட் ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாருமே பார்த்த மாதிரி தான். மேலே வந்து மினிமம் ஏஜ் வந்து 17-21 வயசுலேருந்து மினிமம் ஓகேங்களா. மினிமம் ஸ்டார்டிங் அப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் 21 வயசு கம்ப்ளீட் ஆகிருந்ததுனாவே இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் 37-38 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா. சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம மேலே பார்த்தாச்சு. 11,000லேருந்து ஸ்டார்ட் ஆகி 35,000 வரைக்கும் இதில் சம்பளங்கள் இருக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. எலிஜிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம மேலே பார்த்தாச்சு. மினிமம் 5வது குவாலிஃபிகேஷன், அதுக்கு மேலே 10வது 12வது ஐடிஐ டிப்ளமோ யூஜி டிகிரி பிஜி டிகிரி எது முடிச்சிருந்தாலுமே இந்த வேலைக்கு நீங்கள் எலிஜிபிள் தான். ஸோ எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, எக்ஸாம் கண்டிப்பாக இருக்கும், இன்டர்வியூ இருக்கும், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இப்படி தான் செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா என்னென்னத்துக்கு எவ்வளோ மார்க் போடுறோம் அப்படின்றதையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷனுக்கு 10 மார்க்கு, டிரைவிங் குவாலிஃபிகேஷனுக்கு 10 மார்க்கு, ரீட் அண்ட் ரைட் அதாவது எக்ஸாமுக்கு 40 மார்க்கு, பர்த் சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா 25 மார்க்கு, இன்டர்வியூக்கு 15 மார்க்கு, டோட்டலாக 1 மார்க்கு ஓகேங்களா. ஸோ இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறது எப்போலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, 2025 ஜனவரி பிப்ரவரியில் கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு முன்னாடி அப்டேட் கொடுக்கறதுக்கு காரணம் எல்லோரும் இந்த வேலை வந்திருக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுக்கறதுக்காக தான் இந்த வேலை கொடுத்துருக்கோம் நம்ம. ஸோ எல்லாருமே அப்டேட் பண்ணுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி முக்கியமான அரசு வேலைகள்லாம் வந்த உடனே தெரிவிக்கணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள். அடுத்து ஒரு முக்கியமான அரசு வேலை சந்திக்கிறேன். தேங்க்யூ.